இப்போ விஜய் அண்ணா இந்த முஸ்லீம்களுக்கு ரம்ஜான் மாசம்ல இந்த மாசம் ஃபுல்லா, அதனால மட்டன் பிரியாணி, சிக்கன் 65, நோன்பு கஞ்சி, வெஜ்ஜு சமோசா இதெல்லாம் விருந்து வச்சிருக்காரு. அந்த விருந்துல 3000 முஸ்லீம் கலந்துக்கிட்டாங்க. அந்த 3000 முஸ்லீம்ல நிறைய பேரு ரவுடிங்களாமா, குடிகாரங்களாம். எங்க முஸ்லீம்களை இப்படி அசிங்கப்படுத்திட்டீங்களே விஜய் அப்படின்னு விஜய் மேல இப்போ போலீஸ் கேஸ் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, அந்த நோன்பு நிகழ்ச்சியில முஸ்லீம் ஒருத்தர் அரபு மொழியில அந்த பிரார்த்தனை செய்யறாரு. அதுக்கு விஜய் வந்து ஆமீன் 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 அப்படி பேசினது வந்து முஸ்லீம்களுக்கு இரிட்டேட் ஆயிருச்சான். விஜய் வந்து முஸ்லீம்களை கேவலப்படுத்துற மாதிரி பண்ணாராம். ஆமீன் ஆமீன்னு சொல்றது முஸ்லீம்களை கேவலப்படுத்துற மாதிரி சொன்னாராம். விஜய் வந்து தலையில தொப்பி போட்டிருந்தாருல, அத நிறைய முஸ்லீம் வந்து ட்ரோல் பண்ணிருக்காங்க. விஜய்னா உங்களை படத்துல நடிக்க சொன்னா இங்க எங்க முஸ்லீம் கூட நிஜ வாழ்க்கையில நடிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு விஜய ட்ரோல் பயங்கரமா பண்ணிட்டாங்க. இப்போ சுன்னத் ஜமாத் அப்படிங்கிறதுல இருந்து கவுஸ் அப்படிங்கிறவரு இப்போ விஜய் மேல கேஸ் கொடுத்திருக்காரு. ஆனா இதுல என்ன தப்புன்னு எனக்கு தெரியல. விஜய் வந்து ஒரு முஸ்லீம்களுக்கு ஒரு 3000 பேருக்கு மட்டன் பிரியாணி, வெஜ் சமோசா அதெல்லாம் விருந்து வச்சாரு. அங்க வரவங்க நல்லவங்களா கெட்டவங்களா, அங்க வரவங்க குடிகாரங்களா ரவுடிங்களான்னு அவருக்கு எப்படி தெரியும்? அந்த நிகழ்ச்சியில வரும்போது அவங்க அமைதியாவோ ஒழுங்காவோ வந்திருக்கலாம். அந்த நிகழ்ச்சியை ஆர்கனைஸ் பண்ணது விஜய் அண்ணன் தான். அதனால நாங்க விஜய் மேல கேஸ் கொடுக்குறோம் அப்படின்னு கவுஸ் அப்படிங்கிறவர் விஜய் மேல கேஸ் கொடுத்துட்டாரு.